வணக்கம் மாணவர்களே. இன்றைக்கி தாவர உள்ளமைப்பியல் மற்றும் செயலியல் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல கேட்கக்கூடியது தாவர உள்ளமைப்பியலின் தந்தை யார்? நகமயா ஈக்ரோ. இவர் என்ன செஞ்சார்? தாவர உள்ளமைப்புகளை பற்றி உட்புற அமைப்புகளை பற்றி ஆய்வு மேற்கொண்டார். அதனால தான் இவரை தாவர உள்ளமைப்பியலின் தந்தை அப்படின்னு அழைக்கிறோம். நமக்கு இதில் என்ன கேட்பாங்க? தாவர உள்ளமைப்பியலின் தந்தை யார்? நகமயா ஈக்ரோ. அது மாதிரி தாவரத்தின் உட்புற அமைப்புகளை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு என்ன பேர்? தாவர உட்புற அமைப்புகளை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு என்ன பேர்? தாவர உள்ளமைப்பியல், அதாவது ஆங்கிலத்தில் அனாட்டமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இப்போ இதில் என்ன? தாவர திசு தொகுப்பு அப்படின்றது. அந்த தாவர திசு தொகுப்பை முதல்ல வெளியிட்டவர் யார்? சாக்ஸ் அப்படின்றவர். எந்த வருஷம்? 1875. இந்த சாக்ஸ் அப்படின்றவர் தாவர திசு தொகுப்பை 3 வகையாக பிரிக்கார். ஒன்று புறத்தோல் திசு தொகுப்பு. இந்த புறத்தோல் திசு தொகுப்பு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீரிழப்பை தடுக்கும். கேட்பாங்க, நீரிழப்பை தடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உறுதி கொடுக்கும், உறுதித்தன்மை தரும். இப்போ தாவரத்திற்கு நீரிழப்பையும் உறுதித்தன்மையும் கொடுப்பது எது? புறத்தோல் திசு தொகுப்பு. அடுத்து ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா தள திசு தொகுப்பு. இந்த தள திசு தொகுப்பு 4 இருக்குது. பாரன்கைமா, குளோரன்கைமா, கோலன்கைமா, ஸ்க்ளீரன்கைமா. இதில் பாரன்கைமா என்ன செய்யும்? உணவை சேமிக்கும். குளோரன்கைமா என்ன செய்யும்? ஒளிச்சேர்க்கைக்கு உதவி செய்யும். கோலன்கைமா என்ன செய்யும்? தாவரத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கும். இந்த ஸ்க்ளீரன்கைமா என்ன கொடுக்கும்? பாதுகாப்பு மற்றும் உறுதித்தன்மையை கொடுக்கும். அதுக்கடுத்து வாஸ்குலார் திசு தொகுப்பு அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த வாஸ்குலார் திசு தொகுப்பு நீர் மற்றும் கனிமங்களை கடத்தும். அதே மாதிரி உணவுப் பொருட்களை கடத்தும். இந்த வாஸ்குலார் திசு தொகுப்பில் 2 சைலம், புளோயம் அப்படின்னு சொல்லும். இதில் சைலம் நீர் மற்றும் உணவுப் பொருட்களை கனிமங்களை கடத்தும். சரி, நீர் மற்றும் கனிமங்களை கடத்தும். புளோயம் பார்த்தீங்க அப்படின்னா உணவுப் பொருட்களை கடத்திட்டு போகும். இந்த பகுதியிலிருந்தெல்லாம் ஒரு மதிப்பெண் நமக்கு கேட்பாங்க. இந்த பாரன்கைமா அதனுடைய பணி என்ன? குளோரன்கைமாவோட பணி என்ன? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த திசு தொகுப்பினுடைய பணிகள் யாவை? அதை கேட்கலாம். மைட்ரோகாண்ட்ரியாவினுடைய அமைப்பை படமறைந்து விளக்குக கேட்கலாம். மைட்ரோகாண்ட்ரியாவின் பணி யாவை கேட்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா செல்லின் ஆற்றல் நிலையம் அப்படின்னு அழைக்கப்படுறது மைட்டோகாண்ட்ரியா. இந்த மைட்டோகாண்ட்ரியாவை கண்டுபிடிச்சவர் யார்? கோலிக்கர். எந்த வருஷம் கண்டுபிடிச்சார்? 1857. சரிங்களா? அதே மாதிரி பசுங்கணியத்தினுடைய அமைப்பை படத்துடன் விளக்கு. இல்லாட்டி பசுங்கணியத்தினுடைய படமறைந்து பாகம் குறி அப்படின்னு கேட்கலாம். பசுங்கணியத்தினுடைய பணி யாவை? அதே மாதிரி நமக்கு புத்தக பின் வினாக்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வித்திலை தாவரவே இரு வித்திலை தாவரவே வேறுபடுத்து. அதே மாதிரி ஒரு வித்திலை தாவரத்தண்டு இரு வித்திலை தாவரத்தண்டு வேறுபடுத்து. ஒரு வித்திலை தாவர இலை இரு வித்திலை தாவர இலை. எதுனாலும் நமக்கு க்ரியேட்டிவாக கேட்கணும், இல்லை உள்ள பாடத்தில் உள்பகுதியிலேருந்து கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கேட்கலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தாவரத்தில் ஒளிவினையை கண்டுபிடிச்சவர் யார்? ஒளிவினையை, அதாவது ஒளிவினை, ஒளி சார்ந்த வினை அல்லது ஒளிவினைன்னு சொல்லுவாங்க. ராபின் கில் அப்படின்றவர் கண்டுபிடிச்சார். ஒளி சாரா அல்லது இருள் வினை அதை கண்டுபிடிச்சவர் யார்? மெல்வின் கால்வின் அப்படின்றவர் கண்டுபிடிச்சிருப்பார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒளிச்சேர்க்கையில் வேதியியல் நிகழ்வை கண்டறிந்தவர். ஒளிச்சேர்க்கையில் வேதியியல் நிகழ்வை கண்டுபிடிச்சவர் யார்? மெல்வின் கால்வின். இந்த கண்டுபிடிப்பிற்காக அவருக்கு 1961 நோபல் பரிசு வழங்கப்பட்டது. சரி, இந்த மெல்வின் கால்வின் எனது ஒளிச்சேர்க்கை வேதியியல் நிகழ்வை கண்டுபிடிச்சதுக்காக 1961 என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவருக்கு நோபல் பிரைஸ் வழங்கப்பட்டது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா
ஒளிச்சேர்க்கை நிகழ்வை பயன்படுத்தி ஹைட்ரஜன் எரிபொருளை உற்பத்தி செஞ்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎன் ராவ் அப்படின்னு சொல்லுவோம். சிஎன் ராவ். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா புத்தகத்துக்கு பின்பகுதியில் இருக்கக்கூடிய வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனது இலை திசு என்றால் என்ன, ஒளிச்சேர்க்கை என்றால் என்ன, அது செல்லில் எங்கு நடைபெறுகிறது, சுவாச ஈவு என்றால் என்ன, ஒளிவினை இருள்வினை வேறுபடுத்து, காற்றுள்ள சுவாசம் காற்றில்லா சுவாசம் வேறுபடுத்துக. இந்த மாதிரி கேள்விகள் அதிகமாக கேட்கப்படலாம். மாணவர்கள் எதை படித்தாலும் தெளிவாக படிக்க வேண்டும். தெளிவாக படித்தால் மட்டும்தான் நம்ம தேர்வை வெற்றியுடன் வெல்ல முடியும். சரிங்களா? நல்லா படிங்க. படித்த ஹார்ட் ஒர்க்கு இன்னொரு 3 மாதம்தான் இருக்குது. இந்த 3 மாதத்தில் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக என்ன செய்யும், கிடைக்கும். அதனால் மனம் தளராமல் அயராது படியுங்க. சரிங்களா? நம்ம கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷத்தையும் வீணடிக்காமல் பயனுள்ள வகையில் பயன்படுத்துங்க. இது போன்று அடுத்தடுத்த பாடத்துக்கு என்னென்ன கேள்விலாம் கேட்கப்படலாம், உள்பகுதியிலேருந்து கேட்கக்கூடிய இந்த வினாக்கள் நான் சொன்னதான். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தாவர உலகின் தந்தை யார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எனது ஒளிச்சேர்க்கையில் வேதியியல் நிகழ்வை கண்டுபிடிச்சவர் யார், மெல்வின் கால்வின். இதற்காக அவருக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க. இந்த வருஷம் கொடுத்தாங்க, 1961 கொடுத்தாங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ரிப்பீட்டடாக அசை போட்டுக்கிட்டே இருங்க. ஆடு அசை போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி நம்ம என்ன செய்யணும், கேள்விகளையும் வினாக்களையும் உருவாக்கி நம்ம அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம அசை போடத்தான் நம்ம மைண்டில் என்ன செய்யும், ஸ்டோர் ஆகும். சரி, நன்றி மாணவர்களே. அடுத்த வீடியோவில்